ஹை ப்ரோ, இப்போ நம்ம வேளச்சேரி கார்சன்ஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ நம்ம கிட்ட தார் ஒன்று அப்டேட்டுக்கு வந்திருக்கு. அப்டேட் அது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. அதை வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக. லிமிடெட் எடிஷன் வரா மாதிரி இந்த கிரில்லில் இது 7 ஸ்லாட் கிரில். இதில் இந்த ஒரு பார்ட் மட்டும் நம்ம ரெட்டில் ஹைலைட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தார் லோகோவோட ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு பேனல் இருக்கும். அந்த பேனல் வந்து இந்த மாதிரி மேட் ஃபினிஷில் தான் இருக்கும். அதை பார்த்தோன்னா நம்ம இந்த பேனோ ஃபினிஷில் இந்த பிட்டை பண்ணிட்டு சென்டர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா தார் நேமை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து ரெட்டில் பண்ணியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரேங்க்ல ரெட் லேம்ப் போட்டிருக்கோம். இதில் ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே வந்துடும். ப்ளஸ் வந்து இதில் டிஆர்எல் வந்துடும். ப்ளஸ் வந்து ஹாப்பி லைட் வரும். நீங்கள் கீயை ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கீ ஆன் பண்ணோம்னா இதில் ஹாப்பி லைட் வரும். எப்படி பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து ஸ்மைல் பண்ணி ஒயிட்ல வந்து கிளிட்டரிங் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இந்த லைட்ல கொடுத்துருப்பாங்க. இதே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இண்டிகேட்டர் நம்ம போட்டோம்னா இதுல ரைட் சைடு இண்டிகேட்டர் வந்து ஆரஞ்சா சேஞ்ச் ஆகிற ஆப்ஷனும் இதுல கொடுத்துருப்பாங்க. பிளஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா இது நார்மல் மோடுக்கு வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து ஹை பீம் லோ பீம் வந்து இதில் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து நல்லாயிருக்கும். இது லோ பீமில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹை பீம் போடுறேன். ஹை பீம் வந்து த்ரோ வந்து நல்லாவும் உங்களுக்கு பிரைட்னஸ் கிடைக்கும். ஆப்போசிட்லேருந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இல்லை லென்ஸ் பார்த்தீங்கன்னா மேல் சைடும் கீழ் சைடும் வந்துட்டு உங்களுக்கு ரெஃப்ளெக்ஷனில் வந்துட்டு எல்இடி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து இது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அளவுக்கு ரொம்ப த்ரோ நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதில் சைட் மிரர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் தான் வரும். அதில் வந்து சென்டரில் இந்த பார்ட் மட்டும் நம்ம பியானோ ஃபினிஷில் பண்ணி தார் லோகோ வந்து ரெட்டில் கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் அதுவுமே வந்து மேட்டில் தான் வரும். இந்த ஹைலைட் நம்ம பண்ணியிருக்கோம். இதை பியானோ ஃபினிஷில் பண்ணிட்டு சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா தார் நேம் வந்து உங்களுக்கு ரெட்ல வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டோர்ல வர ஸ்டெப்பர் பாத்தீங்கன்னா அதே காம்பினேஷன்லயே வந்து பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன்ல வந்து நம்ம இதையும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது இம்போர்ட்டட் ஐட்டம். அடுத்தது பார்த்தோம்னா இது கீழே வர இன்ஜின் கார்டு வந்து ஆப்போசிட்ல இருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக்காக இருக்கணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் ரெட் ஃபினிஷ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தனியாக கழட்டி நம்ம டிப் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதில் வந்து ஆஃப் கேரியர் வந்து ஓவர்லேண்டில் போட்டிருக்கோம். இது மேட் ஃபினிஷில் வரும். அதே மாதிரி சென்டர் தார் லோகோ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ரெட்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம். இது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். பின்னாடி வந்து ஆல்மோஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தான் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் எங்கேயாவது போகிறப்போ ஒரு 2-3 பேக் வைக்கிறதாவது திங்ஸ் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கா மாதிரி இது கொஞ்சம் ஸ்போர்ட்டியான கேரியராகவும் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தோன்னா நம்ம இதில் டைல் லேம்ப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் மார்க்கெட் டைல் லேம்ப் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கும். ஆன் பண்ணுறப்ப எந்த மாதிரி மேட்ரிக்ஸில் வரும்ன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் கீ ஆன் பண்ணுங்க. பார்க்கிங் டைல் லேம்ப் நம்ம ஆன் பண்ணோம்னா இதோட மேட்ரிக்ஸ் வெளிச்சத்தை வந்து டிஃப்ரெண்டான ஒரு இதில் வந்து நீங்கள் ஃபீல்டில் வந்து நீங்கள் இதை பார்க்கலாம். வித் இண்டிகேட்டரும் இருக்கு. பிளஸ் வந்து ரிவேர்ஸும் இதுலயே வந்துடும் அலாட்டும். இதுல பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் போடுறப்ப இந்த 2-3 பார்ட் மட்டும் இண்டிகேட்டர்ல வந்து இந்த பக்கம் ரன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இது பக்கத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிவேர்ஸ் வந்து நீங்க ரிவேர்ஸ் கியர் போடுறப்ப இது ஆட்டோமேட்டிக் ஒயிட்டா சேஞ்ச் ஆகும். இது ரிவேர்ஸோட ஃபீல். ரிவேர்ஸ் போடுறப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒயிட்ல வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதை நீங்க பிரேக் அப்ளை பண்றப்ப இந்த எக்ஸ் மட்டும் உங்களுக்கு ஹைலைட்டா க்ளோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுல நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்கோம். இன்டீரியர்ல ஒரு 2 விதமா பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து சீட் கவர்ஸ் அப்டேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐப்ரோ டிப்பிங்ல வந்து டிப் பண்ணிருக்கோம். நம்ம இது எல்லாமே நான் வீடியோல உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல. பிளஸ் வந்து இந்த வண்டியில பாத்தீங்கன்னா டை சப்போர்ட் வராது. கஸ்டமரோட லெக் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவருக்கு பெயின் இருக்கிறதுனால பர்டிகுலரா கேட்டிருந்தாங்க. அதனால இந்த டை சப்போர்ட் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் டைமண்ட் டிசைன்லேயே பண்ணிருக்கோம். இதுக்கு உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. மெட்டீரியல் ஏதாவது பீல் ஆஃப் ஆகுது, ஸ்டிச்சஸ் ப்ராப்ளம்னா 3 இயர்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா எனக்கு கூப்பிடலாம். நான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துடுவேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் பார்ட் வந்து டைமண்ட் டிசைன்ல பண்ணியிருக்கேன். நான் பேக்லயும் இதே மாதிரி டிசைன் வந்து 50-50ல வரும் சீட்டு. அதையுமே இதே காம்பினேஷன்ல வந்து நம்ம பண்ணியிருக்கோம். சென்டர்ல வந்து 2 ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கும். சைட் கார்னர்ல பிளஸ் வந்து சென்டர்ல பாத்தீங்கன்னா 2 ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா சீட் கவருக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்கா வந்து நம்ம அதுல வந்து த்ரெடிங் பண்ணி ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வர ஹேண்ட் ரெஸ்ட்டும் வந்து அதே மாதிரி உங்களுக்கு மேட்சிங்காவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் கஸ்டமைஸ்ல வந்து 70 மேட் போட்டிருக்கோம். பேக் ரோல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டாப் டு பாட்டம் வந்து ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி 70 மேட்டும் பண்ணிருப்போம். சென்டர்ல வந்து நூடுல் மேட் ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க மண் இருக்கிறப்ப எடுத்து தட்டிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட்டாவும் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நூடுல் மேட் வந்து 60% கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். இதுல வந்து லென்த் அதிகமா இருக்கிறதுனால டஸ்ட் அதிகமா இருந்தாலும் எடுத்து தட்டுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இதுல அடியில வெல்க்ரோ கொடுத்துருப்பேன். இதை நீங்க எடுத்துட்டு தட்டுற அளவுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்போம். இதை வெளில எடுத்துக்கு நம்ம தட்டிக்கலாம் ஈஸியா. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் பண்றது ரொம்ப ஈஸி தான். இதை நீங்கள் அப்படியே வச்சிங்கனாலே போதும். ஷேப் டு ஷேப், கார்னர் டு கார்னர் பக்காவாக உட்காந்துரும். அதே மாதிரி கார்னர் பார்த்தீங்கன்னா இந்த யூ ஷேப் எல்லாமே கொடுத்துருப்போம். நீங்கள் மாற்றி உட்காரதுக்கும் அதில் வாய்ப்பு இல்லை, கரெக்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கிலையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த மேட் 70 மேட் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயுமே கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு டிக்கிக்கும் மேட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதே சேம் டிசைனில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி டிக்கிக்குமே நம்ம 70 மேட் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சீட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்ஸின் வர மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு வந்து வெல்க்ரோ போட்டு தான் ப்ளஸ் வந்து கார்பெட் போட்டு
போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்போம் நம்ம. இது டஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும்னா டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தோம்னா நம்மள இந்த டோர் பேடு, டேஷ்போர்ட், அந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாமே காம்பினேஷன்ல காம்போவா பண்ணியிருக்கோம். டோர் பேட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஃபுல் பிளாக்ல இருக்கும். இதை நம்ம ஹைலைட் பண்ணி ரெட்ல பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் ஃபினிஷ்ல பண்ணியிருக்கோம். இந்த பிளாஸ்டிக்கை ஃபீல் பண்றதுக்கும் இந்த பிளாஸ்டிக்கை ஃபீல் பண்றதுக்கும் உங்களுக்கு நிறையவே நேரில் டிஃப்ரெண்ட் இருக்கும். பிளாக்கை வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் ஃபினிஷ்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதையுமே ஹைலைட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டைலில் இருக்கும். இது அதே மாதிரி ஹேண்டில் ஓப்பன் பண்ற இடம் இந்த எல்லாமே ஃபுல் காம்போவா கழட்டி ரீப்ளேஸ் பண்ணி டிப்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இதுல ஆம்பியன் லைட்ஸும் போட்டிருக்கோம். ஆம்பியன் லைட்ஸ் தார்ன்றது வந்து மென்ஷன் பண்ணி ஆம்பியன் லைட் 7 கலர்ஸ்ல வர மாதிரி வந்து இதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது மல்டி கலராகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேட்ரிக்ஸ்ல வரும். இது ஆம்பியன் லைட் பார்த்தோம்னா நம்ம காம்போவா கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் இங்க, செகண்ட் இங்க, தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கப் ஹோல்டர்லயும் ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். கப் ஹோல்டர்ல வந்து மல்டி கலர்ல நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஏதாவது வைக்கிறப்ப நீங்க இந்த கலர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா வாட்டர் க்ளோ ஆகிற மாதிரி ஒரு ஃபீலும் இதுல கிடைக்கும் உங்களுக்கு. டிப்பிங் பாத்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து பிளாக்ல தான் வரும். இதையுமே நம்ம அசம்பிள் ஃபுல்லாவே ரிவிட்டை எடுத்துட்டு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் தீம்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஹைலைட்டா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏசி வென்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4Kல வந்துட்டு மல்டி கலர்ல சேஞ்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஆம்பியன் லைட்ஸ் நம்ம போட்டிருப்போம். இன்சைட் அவுட் சைட் ரெண்டுமே வந்து நீங்க கலர் சேஞ்ச் பண்ற அளவுக்கு இதுல ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருப்போம். போன் மூலியமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஸ்கை பிடிக்கிற ஹேண்டில் பாத்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல வரும். அது பிளாக்ல வரத ரெட்டா ஹைலைட் பண்ணிருக்கும். பிளஸ் வந்து இதை பிடிக்கிற ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் ஃபினிஷ்ல இருக்கும். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். சென்டர் கன்சோல்ல வர 2 கார்னர் பீஸை வந்து நம்ம ஃபுல் பிளாக்ல பண்ணி ரெட்ல ஸ்டிச்சஸ் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கியர் போடுற கன்சோலு, அதுக்கப்புறமா பவர் விண்டோ சுவிச்சஸ், இது எல்லாமே மார்பிள் ஃபினிஷ்ல வந்து கழட்டி நம்ம ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சிஸ்டமில் சுற்றி வர பேனல் பார்த்தோம்னா இதுவுமே நம்ம மார்பிள் ஃபினிஷில் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ், வெளியில் வந்து மார்பிள் ஃபினிஷ். இது இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டாக இந்த பேனல் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கவர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெட்டீரியலில், சீட் கவர் போட்ட மெட்டீரியலில் ஃபுல் பிளாக் ஸ்டிச்சஸ் ரெட்டில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சென்டர் யூ பீஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுவுமே நம்ம மார்பிள் ஃபினிஷில் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த ஸ்பீடாமீட்டர், ஓடோமீட்டர் வர அந்த கார்னர் பீஸ் பாத்தீங்கன்னா இதுவும் மேட் ஃபினிஷ்ல இருக்கும். இதையுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து மார்பிள் ஃபினிஷ்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிவிஆர் வந்து பாத்தீங்கன்னா திங்க்வேர் F200 சொல்லி ஒரு மாடல்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே நல்ல ரெசல்யூஷனால இருக்க ஒரு மாடல் தான். கஸ்டமர் கேட்டாங்க சொல்லி செலக்டடா இந்த திங்க்வேர் பிராண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அவுட் சைடு எங்கேயாவது பார்க்கிங் பண்ணியிருக்கோம், சர்வலன்ஸ் லைனோட கொடுத்துருப்போம். இன் பேஸ் வண்டி விட்டு லாக் பண்ணி 20 செகண்ட்க்கு அப்புறமா சர்வலன்ஸ் மோட் வந்து ஆன் ஆயிரும். அதுக்கு ஆன் ஆனதுக்கு அப்புறமா வண்டியில் ஒரு இம்பாக்ட் இல்லை வேற ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா அது வந்து 3 செகண்ட் ஆர் 5 செகண்ட் வந்து ரெக்கார்டிங் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக உள்ள போய் பதிஞ்சிரும். அதை நம்ம எப்போ வேணா ஃபோனில் எடுத்து பார்த்துக்க அளவு பேக்கப் இதில் இருக்கும். ப்ளஸ் வந்து ரியருமே அதே மாதிரி தான். அதே மாதிரி சேம் இம்பாக்ட் இருக்கிறப்போ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே சேர்ந்து வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆகிற ஆப்ஷன் இதில் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அந்த கை பிடிச்சி ஏறுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்ல வந்து யூ ஷேப்ல கொடுத்துருப்பாங்க. அது அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அதை பயந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கோசரமே ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து கிராப் ஆங்கிள் பார்த்தோம்னா அலுமினியம்ல வந்து இதுல வந்துட்டு இம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கை பிடிச்சி உள்ள ஏறுறதுக்கு தான் ஸ்ட்ரென்த் இருக்கும். நல்லா ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல வந்துட்டு வயசானவங்க யார் ஏறினாலும் ஒரு கம்ஃபர்டபுளா இதை ஃபீல் பண்ணி ஏறுற அளவுக்கு ஒரு ஃபினிஷ் இருக்கும்.